ஆனா உண்மையா சொல்லுங்க, நீங்க குரூப் 4 குரூப் 2 உட்காந்து படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதான் பண்றதே கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணா போறது, வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு அப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி தேட வேண்டியது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. வரக்கூடிய இந்த வருஷம் எலெக்ஷன் வருது, கவுண்ட், வேகன்சி, கட் ஆஃப் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். காற்றுள்ள போது தூட்டிக்கொள்ளுன்ற மாதிரி வேகன்சி வருது, எலெக்ஷன் இருக்கு. ஸோ கரெக்டா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள போறதுக்கான வழி தான் நம்ம பார்க்கணும். இந்த 30 நாள், இந்த 80 நாள், இந்த 90 நாள் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதாங்க உங்களை வந்து அடுத்த 60 வருஷத்துக்குள்ள கொண்டு போக போகுது. இப்ப இந்த 60 நாள் 70 நாள் நீங்க விட்டுட்டீங்கன்னா சக்சஸ் ஆகலாம். ஆனா நீங்க சக்சஸ் ஆகுது லேட். வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஜிஎஸ்ல 75க்கு எப்படி 70க்கு மேல எடுக்கிறது, மேக்ஸ்ல 25க்கு எப்படி 20க்கு மேல எடுக்கிறது தான் பார்க்க போறோம். அதே மாதிரி நான் போன வீடியோல ரைஸை பேசினா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இல்ல ஜிஎஸ்க்கு வேர் டு ஸ்டடி புக் நிறைய படிக்கணுமா, இல்ல ப்ரீவியஸ் இயர் படிக்கணுமா, இல்ல அவுட் சோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நம்ம ரைஸை பேஸ்ல மொத்தம் நமக்கு என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, வரக்கூடிய மண்டே 21ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் நான் ஷெட்யூல் போட்டுருக்கேன். ஓகேவா? கிட்டத்தட்ட நான் ஏன் நேற்று தரேன்னு சொன்னேன் இன்னைக்கு தரேன் வீடியோ அப்படின்னா, நான் நேற்றே வந்து ஒரு 3 ஷெட்யூல் போட்டிருந்தேன். 3 ஷெட்யூல் எது பக்காவா இருக்குன்னு பாக்குறப்ப இந்த ஷெட்யூல் தான் பக்காவா இருக்கு. இது யாரெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே யூஸா இருக்கும். நான் ஒர்க் போயிட்டு வரேன் சார், நானுமே டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தா உங்களுக்குமே செட் ஆகும். அது மாதிரி நான் வீட்டில் படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் உங்களுக்குமே செட் ஆகும். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம எப்படி டெய்லி கொண்டு போறோம் அப்படின்றத சொல்றேன். மண்டே என்ன அப்படின்னா, இந்திய அரசியல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்திய அரசியல் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவோட மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டது, அம்பேத்கர் எப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அதை படிப்போம். அதை தொட்டு உங்களுக்கு வந்து குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இது இந்த லெசன்ல பார்ப்போம். டே 2ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 10th செகண்ட் லெசன் மத்திய அரசு பார்க்குறோம். மத்திய அரசு நம்ம என்னென்ன வரும் அப்படின்னா, நாடாளுமன்றம் வந்துடும், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த லெசன்ல படிப்போம். அப்புறம் 3ஆம் நாள் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, மாநில அரசு என்னன்னா முதலமைச்சர்கள், நாடாளுமன்றம், சட்டமன்றக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், அவங்களுக்கான பவர்ஸ், ஆளுநரோட பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா மாநில அரசை பார்க்குறோம். டே 4 என்ன சார் அவுட் சோர்ஸும் படிக்கணும் அப்படின்னா என்ன சார்னா, சட்டத்திருத்தம் நமக்கு 12th புக்ல ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. நமக்கு எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. குறிப்பிட்ட டாப் ஒரு 50 இருக்கும் சட்ட திருத்தங்கள், அதை மட்டும் பார்த்தாவே போதும். அதை நான் வந்து அவுட் சோர்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டே 5ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதுவுமே அவுட் சோர்ஸ். என்னன்னா தேர்தல். ஏன் சார் தேர்தல் மட்டும் தனியா போட்டீங்கன்னா, நமக்கு போன வருஷம் எலெக்ஷன் கிடைச்சா, ஸோ போன வருஷம் எலெக்ஷன் நடந்ததுனால அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எத்தனை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இந்தியாவில் இருக்கு, எத்தனை வந்து தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி சம்மந்தப்பட்டதும், எந்தெந்த இடத்துல எவ்வளவு வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல அதை சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஸோ இதை தான் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ டே 6 என்ன படிக்கணும்னா, புக் பேக்ஸ் பாக்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர். ஏன் சார் இது மட்டும் தனியா போட்டீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் டெய்லியுமே நான் படிச்சுட்டே இருப்பேன் சார்னா அது வேஸ்ட் தான். ஓகேவா? ஒரு எப்படி சொல்றது, ஓட்ட குடம் மாதிரி தான். டெய்லியும் அதுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியா கீழே லீக் ஆகிட்டே தான் இருக்கும். புரியுதா? ஸோ குறிப்பிட்ட லெசன் படிக்கிறோமா, அந்த படிச்சது எல்லாத்தையும் இங்க ரிவிஷன் பண்ண போறோம். அந்த ரிவிஷன் கூட சேர்த்து இந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையுமான பாக்ஸ் கொஸ்டின், அதுக்கான புக் பேக்ஸ், அதுக்கான ப்ரீவியஸ் இயர் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கான இந்த லெசனுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த லெசன்ல இருந்து ப்ரீவியஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வாரம் அப்படியே சைட்ல போயிட்டு இருக்கும் போதே ரேஷியல் ப்ரொபோர்ஷனும் ஏஜ் விஷயம் முடிக்கணும். ஓகேவா? விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வயது கணக்குன்னு முடிக்கிறோம். அது மட்டும் இல்லாம மேக்ஸ்ல வந்து வாரம் 2 ப்ராக்டிஸ் கொஸ்டின் போட போறோம். ஓகேவா? ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் 15 கொஸ்டின், இன்னொன்று 15. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் செல்ஃப் ப்ராக்டிஸ் நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன், நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க உங்க செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே நான் சொல்யூஷன் வீடியோ அதாவது நடத்திட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்துருவேன், நீங்க செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாரம் டெஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வர என்னது 10th 3 லெசனு, அப்புறம் சட்ட திருத்தம், தேர்தல், புக் பேக்ஸ், பாக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர். இப்போ பாடல இருந்து நம்ம 15 கொஸ்டின் கேட்கிறான்னா, இந்த புக் பேக், பாக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல மட்டுமே 15ல 3 கொஸ்டின்ல இருந்து 4 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அது மாதிரி புக்குக்குள்ள கண்டம் தாங்க முக்கியம். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து சார் நான் அகாடமியில படிக்கிறேன், அகாடமிக்கு நோட்ஸ் இருக்கு, நான் அகாடமிக்கு தான் பாத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறீங்க. பாருங்க, நான் தப்புன்னு சொல்லலாம்னா முதல்ல நீங்க புக்கு தாங்க முடிக்கணும். ஃபர்ஸ்ட் புக்கு முடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஓகே, புக்கு தான் மெயின். நிறைய பேர் புக்கே படிக்காம அவுட் சோர்ஸ், அதாவது வெறும் இன்ஸ்டியூட் நோட்ஸ் பாக்குறது, யூடியூப்ல வீடியோ பாக்குறதுன்னு சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க முடிக்க வேண்டியது புக்கு தாங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு புக்கு முடிக்கிறதா கஷ்டமா இருக்கு. என்னோட டார்கெட் என்னன்னா, இந்த பேட்ச்க்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா, புக்கு படிக்கிறது தான் என்னோட நோக்கம். நானுமே புக் வைஸ் மட்டும் தான் போவேன். சிலபஸ் ஒட்டி புக் வைஸ் போவேன். அதுக்கு புக்கை மட்டும் முடிக்க மாட்டேன். சிலபஸ்ல என்ன இருக்கோ அது எங்க புக்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதை நீங்க படிச்சு அதுக்கப்புறம் நீங்க இன்ஸ்டியூட்ல படிக்கிறது, நோட்ஸ், அது நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிக்கணும், அப்புறமா தான் வெளியில போகணும். நீங்க இதே படிக்காம அதை மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா வேஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருக்கு, பக்காவா இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து 10th 3 லெசன், சட்ட திருத்தம், முக்கியமான சட்ட திருத்தங்கள், அப்புறம் தேர்தல் பத்தி படிக்கிறோம்,
அப்புறம் ரிவிஷன், இது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் விடணும். ரிவிஷன் விட்டு அது கூட புக் பேக்ஸ், வாக் கொஸ்டின், ப்ரீவியஸ் வந்து படிக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன அப்படின்னா, சார் என்கிட்ட புக் இருக்கு, ஒரு சில பேர் புக் இல்லை சார், நாங்களாம் என்ன சார் பண்றது அப்படின்னா, புக் இருந்தா சந்தோஷம், புக் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லெசன்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். ஓகேவா, இந்த லெசன்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். அதுவுமே எப்படின்னா, நான் படிச்சது மார்க் பண்ணி புக்ல வந்து மார்க் பண்ணி அதை நான் டெலிகிராம் குரூப்ல போட்டுருவேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, புக் இருந்தா சூப்பர், புக்லேயே நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணி படிச்சுக்கோங்க. புக் இல்லைன்னா நான் பிடிஎஃப் சென்ட் பண்றேன், மார்க் பண்ணி அந்த வாரத்துக்கான இந்த வாரத்துக்கான எல்லா புக்ஸுமே நான் போட்டுருவேன். இப்போ அவுட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நான் வந்து போர்ட்ல மட்டும் தான் நடத்துவேன். ஓகேவா, இந்த மாதிரி புக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே நான் கொடுத்துருவேன். டவுன்லோட் பண்ணி நீங்க அதை பார்த்துக்கோங்க. நான் ஒரு வாட்டி டீச் பண்ணிடுவேன், வெறும் புக்கை மட்டும் கொடுத்து என் வேலை இல்லைங்க, நான் டீச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு வாட்டி செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த புக் ஒரு வாட்டி படிக்கணும், நோட்ஸ் எடுத்து அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் மேக்ஸ் வந்து நான் அப்படியே சொல்லிடுவேன், ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு போறோம். ஓகேவா, ஸோ அது மாதிரி சண்டே வந்து டெஸ்ட், வாரம் இது மாதிரி படிச்சிட போறீங்க, ரிவிஷன் பண்ண போறோம். மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் நடத்தி போறேன். அது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட். ஓகேவா, ஞாயிற்றுக்கு என்னன்னா ஜிஎஸ் 75 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின், ரெண்டு சேர்த்து 100 கொஸ்டின். ஓகேவா, OMR பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் போட்டுருக்கீங்களா சார் அப்படின்னா என்ன சரி அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு, ஐயோ நான் ஏக்கு பதிலாக பி போட்டேன், ஐயோ நான் பிக்கு பதிலாக சி போட்டேன், நான் அதுக்கு பதிலாக மாத்தி போட்டுட்டேன் அடடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்புறீங்க. ஏன் புலம்புறீங்க? ஏன்னா இங்க OMR ப்ராக்டிஸே கிடையாது. அப்படியே அவங்க படிச்சுட்டே இருப்பாங்கன்னா டேரக்டா போய் அங்க எழுதுறீங்க, அதனால தான் தப்பு வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு, நல்லா பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு திக்கி திணறி ஏதோ பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு ஒரு கரெக்டான ஆன்சருக்கு தப்பான ஆப்ஷனை மார்க் பண்ணிட்டு வருது, எவ்வளவு பெரிய முட்டாள் தரும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி OMR ப்ராக்டிஸ் வந்து இங்க பண்ணணும். என்னோட எய்ம் என்னன்னா, உங்களுக்கு ஆன்சர் தெரியுது தெரியல அது செகண்டரி, ஃபர்ஸ்ட் இந்த OMRல கரெக்டா தப்பா மார்க் பண்றதை நீங்க விடணும். எல்கேஜிக்கு ஒன்று கரெக்டா பண்ணுதுங்க, நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா எக்ஸாம் ப்ரெஷர்ல ஏதோ ஒரு இதுல நம்ம போட்டு வரோம். அப்ப நம்ம இங்க எழுதும் போதே ப்ராக்டிஸ் பண்ணும் போதே OMRல தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். எவ்வளவு 10 ரூபாய் ஆகுமாங்க, நான் இதுக்கான OMR கொடுத்துறேங்க, 10 ரூபாய் கூட ஆகாதுங்க. எனக்கு பிரிண்ட் அவுட் போட்டு எப்பெல்லாம் டெஸ்ட் எழுதிங்களா அப்போ OMR டெஸ்ட் எழுதி பாருங்க, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுங்க. ஓகேவா, ஸோ பக்காவா ஃபர்ஸ்ட் வீக் முடிக்கிறோம், அடுத்து செகண்ட் வீக் போறோம். செகண்ட் வீக்ல என்ன பண்றோம் அப்படின்னா, பால்ட்டில செகண்ட். ஓகேவா, 2 வாரத்துல பால்ட்டி முடிச்சிடும். பால்ட்டில 15 கொஸ்டினா 14 நாள்ல 15 கொஸ்டின் முடிக்கிறோம். ஓகேவா, ஸோ செகண்ட் வீக்ல என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, மண்டே வந்து 8வது நாள்ல நம்ம உள்ளாட்சி அரசாங்கம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா, முனிசிபாலிட்டி, ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை பத்தி படிப்போம். அதுக்கடுத்து என்னன்னா 12th 5th கிளாஸ் வந்து இந்தியாவில் கூட்டாட்சி. ஓகே, இது உங்களுக்கு சிம்பிளா சொல்லி புரியுதுன்னா, மத்திய மாநில உறவுகள், மத்திய அரசு மாநில அரசுக்கு எப்படி இந்தி பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப நம்ம மெட்ரோக்கு சண்டை போடுறாங்கல்ல நம்ம தமிழ்நாட்டுல, மத்திய அரசு எவ்வளவு காசு தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி விஷயத்தை வந்து இதுல படிப்போம். அது மாதிரி உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், இப்போ கூட நேற்று கூட சொன்னாங்களே கல்வியத்துக்கு பொது பட்டியல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த விஷயத்த வந்து இது வந்துடும் போது. அப்புறம் வந்து 10ஆம் நாள் என்ன படிக்கிறதுனா, இந்திய நீதித்துறைன்னா கோர்ட் எப்படி செயல்படும் நமக்கு தெரிஞ்சுலாம் ரெண்டே கோர்ட் தான், ஒன்று சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். அதை தாண்டி மாவட்ட நீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம் சொல்லிட்டு நிறைய கோர்ட்ஸ் இருக்கு. மாவட்ட நீதிமன்றம், மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கோர்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க. அதுல இதை படிக்கணும். நிறைய கேசஸ் எல்லாம் இதுல வரும். ஓகேவா, அதையும் பத்தி படிக்கிறோம். அப்புறம் லோக் ஆயுக்தா. ஓகேவா, லோக்பால் ஆயுக்தா அவுட் சோர்ஸா இதை படிக்கிறோம். அப்புறம் வந்து 12ஆம் நாள் என்ன படிக்கணும்னா, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனை. அப்புறம் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப இது எல்லாத்தையும் புக் பேக்ஸ், பாக்ஸ் கொஸ்டின், ப்ரீவியஸே படிக்கிறோம். ஸோ பக்காவா இதே மாதிரி செகண்ட் வீக்கும் முடிக்கிறோம். ஸோ 6 லெசன் படிக்கிறோம். லாஸ்ட் நாள் ரிவிஷன் பண்ணிட்டு அதோட புக்ஸ் பேக்ஸ், பாக்ஸ் கொஸ்டின், இது சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்க போறோம். அதே மாதிரி மேக்ஸ் என்ன பார்க்கறோம்னா, டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட் டிஸ்டன்ஸ், வேலை மற்றும் நேரம், வேகம் மற்றும் தூரம் சொல்லிட்டு அதை பார்க்க போறோம். அதே மாதிரி செகண்ட் வீக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின் 30 கொஸ்டின் வந்துடும் போது அதை நீங்க செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணி போறீங்க. ஸோ சண்டே திரும்ப டெஸ்ட். ஓகேவா, இன்னைக்கு மே 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். 75 வந்து ஜிஎஸ். அது மாதிரி ஜிஎஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம போன வாரம் என்ன படிச்சோம், இந்த 5 லெசன்ல இருக்கிறத அது இந்த வாரம் நான் கேட்பேன். ஓகேவா, போன வாரம் என்ன படிச்சீங்களோ அதுல 75ல 20 கொஸ்டின் போன வாரம் என்ன படிச்சீங்களோ அதான் கேட்பேன். 55 கொஸ்டின் இந்த வாரத்துல என்ன படிக்கணும் அது கேட்பேன். 20 கொஸ்டின் போன வாரத்தை இருக்குது நான் கேட்பேன். அதே மாதிரி தான் மேக்ஸ் நீங்க என்னோட டெஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா, நம்ம டெஸ்ட் நீங்க எழுதினா உங்களுக்கு தெரியும். மேக்ஸ் 25 கொஸ்டின்னா 10 கொஸ்டின் நீங்க முன்னாடி என்னெல்லாம் படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே கேட்பேன். 15 கொஸ்டின் இந்த வாரம் நீங்க படிக்கல, டைம் போடுறது, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுல இருந்து 15 கொஸ்டின் கேட்பேன். ஏன் சார் இது மாதிரி நம்ம இருக்கிறோம், எதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் நல்லா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். ஓகேவா, நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க, 10th 12th படிச்சுட்டு வந்திருப்பீங்க கரெக்டா. நம்ம 10th என்ன பண்ணிருப்போம், ஒரு குவார்டர்லி, அதாவது ஒரு காலாண்டு பரீட்சை, ஒரு அரையாண்டு பரீட்சைனா காலாண்டுக்கு என்ன சிலபஸ் இருக்குமோ அதை படிச்சிருப்போம். அரையாண்டுக்கு வரப்போ அரையாண்டுக்கு 2-3 லெசன் இருக்கும், அதை மட்டுமா படிப்போம்? இல்ல, காலாண்டு அரையாண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தானே எழுதுறோம். இல்லைன்னா பப்ளிக் எக்ஸாம் இல்ல ஆனுவல் எக்ஸாம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ 10ஆவதுல முதல் நாள் என்ன படிச்சுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சா லாஸ்ட் நாள் எழுதுறோம். அதே மாதிரி தான் டிஎன்பிசியுமே எழுதுறோம். அந்த வாரத்துக்கு மட்டும் அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அது மட்டும் தான் ஞாபகம். அப்போ போன வாரத்தை எடுத்து
மறந்துடும். ஏன்னா நிறைய டேட்டா எக்ஸஸ் டேட்டா வரப்ப அது மறந்துடும். அதனாலதான் இதுல இருந்து ஒரு 20 கொஸ்டினோ இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டினோ கண்டினியூவா கேட்பேன். அப்பதான் அவங்க அந்த சப்ஜெக்டோட நாலேஜும் அதை பத்தி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இல்ல அந்த வாரம் என்ன படிக்கணும் அது மட்டும் ஞாபகம் இல்லைன்னா மறந்துடுவீங்க. புரியுதா? ஸோ இது என்னோட ஸ்டைல். ஓகே, ஸோ இது வந்து 2வது வாரத்தை முடியுதுங்க. ஸோ 2 வாரத்துல பால்ட்டில 15 கொஸ்டின் முடிக்கிறோம். ஓகே பக்காவா? ஸோ 3வது வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3வது வாரம் யூனிட் 6. ஓகேவா? யூனிட் 6னா என்னது? பல யூனிட் தான் யூனிட் 6. அதுல டெஸ்ட் 3. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்னன்னா 10th 6th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்கால கிளர்ச்சிகளும். 10th 9th லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் என்ன வருவாங்க? வஉசி வருவாரு. ஓகேவா? சுப்பிரமணிய சுவாமிகள், அப்புறம் அந்த பத்திரிகைகள், அதெல்லாம் அந்த லெசன் 10th லெசன் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். அது மாதிரி 10th லெசன் என்னன்னா தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள்லாம் யார் யார் வருவாங்க அப்படின்னா நம்ம பெரியார் வந்துருவாரு. தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்துல பெரியார் வருவாரு, ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இந்த லெசன் படிக்க போறோம். அதுக்கப்புறம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீதி கட்சி. நீதி கட்சி சுத்தி தான் இந்த மொத்த யூனிட் யாருமே சுத்தம். ஓகேவா? நீதி கட்சி வந்து ஜெயிப்பாங்க, வின்னிங் பார்ட்டியா இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய வந்து சாதனைகள் பண்ணுவாங்க. அப்புறம் அதாவது நீதி கட்சியில இருந்தா வந்து என்ன ஆச்சு, டிஎம்கே வந்து டிஎம்கே தான் இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதி கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட சாதனைங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே தனியா ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு. ஓகேவா? தமிழகத்தில் விடுதலை போராட்ட பெண்களின் பங்குல நம்ம யாரா பார்க்கணும்? வேலு நாச்சியார், குயிலி, அஞ்சலை அம்மாள், அன்புஜித் அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானவங்க இருக்காங்க. அதெல்லாத்தையும் இதுல முடிக்கிறோம். பெண்களோட பங்கு, கேர்ள்ஸ் பத்தி, அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பா இந்த 20 கொஸ்டின்ல என்ன 2-3 கொஸ்டின் கேட்டுறாங்க. ஓகேவா? வேலு நாச்சியார், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார்னு சொல்லிட்டு அதை பத்தின சம்பந்தப்பட்ட கேள்வி வருது. ஸோ அதை இதை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க என்னென்னலாம் படிக்கிறோமோ அது வந்து புக் பேக்ஸ் பிளஸ் பாக்ஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் இந்தியா அதை தான் பண்றோம். அது மட்டும் இல்லாம பெரியார், அண்ணா, கலைஞர் வந்து முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்பெல்லாம் வந்து கலைஞர் வந்து ட்ரெண்டிங்கா இருக்காரு. ஓகேவா? ஸோ ட்ரெண்டிங் கேள்வியே கேட்டு விட்டுறேன். போன குரூப் 4லயே கூட ஆப்ஷன்ஸ்ல கலைஞர்னு வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருமே கலைஞர்னு அடிச்சு வந்திருப்பீங்க. நீங்க எழுதி நிறைய பேர் வந்து கலைஞர்னு அடிச்சிருப்பீங்க. போன வாட்டி ஆப்ஷன் மட்டும் தான் இருந்தது. இந்த வாட்டி கொஸ்டின் வரதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இவரையும் நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் அவங்க சொல்ல மாட்டாங்க, இவரையும் நம்ம படிக்கிறோம். இதுல ஆங்கிலேய ஆட்சி எதிரான தமிழகத்துக்கு இருந்ததுன்னா யார் யார் வருவார்? நமக்கு ஆரம்பத்துலன்னா புலிதேவர் வந்துருவாரு. புலிதேவர், வீரபாண்டி கட்டபொம்மனு, மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், குயிலி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே முக்கியமான எல்லாமே வந்துருக்குது. அப்புறம் தீரன் சின்னமலை அவர் வந்துருவாரு. ஸோ இது முக்கியம், எல்லாமே முக்கியங்க. இது இருக்கிற எல்லா லெசனுமே முக்கியம். ஸோ இதை முடிக்கிறோம். மேக்ஸ் என்ன முடிக்கணும்னா மென்சுரேஷன்ல 2Dயும் ரீசனிங்ல பசில் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நம்ம ரீசனிங்ல முடிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரீசனிங்ல பசில் முடிச்சு விட்டுறோம். இந்த வாரமே 2 ப்ராக்டிஸ் செட். அப்படியே சண்டே வந்து டெஸ்ட். என்னது? GS 75, மேக்ஸ் 25, ஆன்லைன் பேஸ்டு. ஓகேவா? ஸோ இந்த 75ல இது முன்னாடி என்ன படிச்சோம்? 2 வாரம் படிச்சோம். அந்த 2 வாரம் படிச்சதுல 20 கேள்வி வந்துட போது, மிச்சம் 55 இந்த லெசன்ல இருந்து வந்துட போது. மேக்ஸ்ல 10 கொஸ்டின் முன்னாடி முடிச்சிருப்பல. என்ன முடிச்சோம் மேக்ஸ்ல? டைம் அண்ட் ஒர்க், ஸ்பீட், டிஸ்டன்ஸ்லயும் ரேஷியன் ப்ரொபோர்ஷன்ஸ்ல அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்துட போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த வாரம் போறோம். அடுத்த வாரம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதனாலதான் நான் சேர்த்து வச்சுட்டு வரோம். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணவே கூடாது. எல்லா கொஸ்டினும் போடுறோம். 75 70 தட்டி தூக்கியே வரும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் என்னன்னா டெஸ்ட் 5 டெஸ்ட் 4 சொல்லிட்டேன். டெஸ்ட் 4 சொல்லவே இல்லை பாருங்க. டெஸ்ட் 4 என்ன அப்படின்னா எதுவுமே வந்து பல யூனிட் 8 யூனிட் 9 சொல்லுவாங்க, அதோட மிங்கிள் தான் இது. ஸோ அன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள். ஓகேவா? அந்த சின்னங்கள், இப்போ சேரர்களோட சின்னங்கள் என்ன, அவங்களோட கொடி என்ன, பாண்டியர்கள் யார் கூட சண்டை போட்டாங்க, எது வரைக்கும் போயிட்டு வந்தாங்க, அப்புறம் சோழர்களோட அந்த கோயில் கட்டுமானங்கள் கேட்பாங்க. இந்த கோயில் யார் கட்டினது, இது எந்த காலத்துல கட்டப்பட்டது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறோம். அப்புறம் அகலாராய்ச்சிகள், தொல்லியல் ஆராய்ச்சிகள், அகராய்ச்சிகள், கல்வெட்டுகள், அதெல்லாம் இந்த லெசன்ல படிக்கிறோம். அப்புறம் தமிழ் மறுமலர்ச்சி இயக்கங்கள். ஓகேவா? தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் வந்து மறுமலர்ச்சி ஆச்சு, பரிதிமார் கலைஞரை தொட்டு ஆபிரகாம் பண்டிதர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரும் அந்த லெசன்ல. இதையும் முடிக்கிறோம். அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா சமூக நீதி இயக்கம். சமூக நீதி இயக்கம்னா என்னது? வைக்கம் சத்தியாகிரகம், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும் சமூகத்தை இது பண்ற மாதிரி. பெரியாருது, அப்புறம் போச்சுன்னா அந்த கேரளா வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. இதை படிக்கிறோம். அப்புறம் திருக்குறள் இருந்து யூனிட் 6, அதாவது பல யூனிட் 8ல திருக்குறள் பத்தி உங்களுக்கே தெரியும். இதுல இருந்து நிறைய கொஸ்டின், மினிமம் 2-3 கொஸ்டின் வந்தது. ஸோ அதையுமே முடிச்சுடுறோம். ஸோ இந்த வாரமும் சேர சோழ பாண்டியர்கள், அகலாராய்ச்சிகள், தமிழ் வளர்ச்சி, நீதி, சமூக நீதி இயக்கங்கள், அப்புறம் திருக்குறள், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபுல் அனலைஸ் போடுறோம். அதாவது ஃபுல் பிவிகே அனலைசிஸ்னா இது வரைக்கும் யூனிட் 8 பல யூனிட் 8 என்னெல்லாம் கேட்டுருக்காங்களோ அதை யூனிட் 6 கீழே டாப் 50 டாப் 100ன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து பார்க்க போறோம். ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேம் 75 மேக்ஸ் 25 100. இந்த வாரம் வந்து மென்சுரேஷன்ல 3D வந்து பார்க்குறோம். ஓகேவா? ரீசனிங் வந்து ஆல்ஃபா நியூமரிக் பார்க்குறோம். இதுலயுமே உங்களுக்கு 2 செட் வந்துருப்போது. ஓகேவா? ஸோ டெஸ்ட் 5 போயிடலாமா? யூனிட் 5 என்ன வருது அப்படின்னா இது யூனிட் 5 வந்து பாத்தீங்கன்னா பழைய யூனிட் 9 இருக்கு, அது வந்து போட்டிருக்கேன்.
ஸோ ரிசர்வேஷன் வந்துடும். மண்டே வந்து உங்களுக்கு ரிசர்வேஷனு. 30 தமிழ்நாடு திட்டங்கள் ஸ்கீம்ஸ்லேருந்து இப்பெல்லாம் ட்ரெண்டிங்காக கேட்குறாங்க. ஓகேவா? ஸ்டாலின் வந்து அவர்கள் வந்து உள்ள வந்ததுலேருந்து என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க அதுவுமே நான் 2ஆ போட்டிருப்பேன். 2021 23 வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அது தனியாக ஒரு நாளும், 2024 25 இப்போ கரண்ட் வரைக்கும் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது தனியாக 2 நாளாக பார்க்குறோம். அப்புறம் தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படின்னு ஒரு 10th ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசன் பார்க்குறோம். அப்புறம் வந்து தமிழ்நாடு புவியியல், தமிழோட ஜாகிரபி, புவிசார் குறியீடு. ஸோ தமிழ்நாடு ஜாகிரபி வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஜாகிரபினா என்னென்ன புதுசாக பார்க்கறோம்னா, புதுசாக விலங்குகள் சரணாலயம், ராம்சர் தலங்கள், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகே, தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? இப்போ கூட ரீசெண்டாக வந்து திருச்சிக்கு வந்து காமராஜரோட பேர் வச்சு அந்த மாதிரி என்னெல்லாம் விஷயம்லாம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அதை படிக்க போகிறோம். அப்புறம் இ கவர்னன்ஸ். இ கவர்னன்ஸ்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபோன் நம்பர்லாம் கேட்பாங்க, பெண்களுக்கு உழைக்க வேண்டிய நம்பர். அதாவது இ கவர்னன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆன்லைன்லாம் பண்ணுறாங்களே, இப்போ காவலன் ஆப்னா என்னது, SOS ஆப்னா என்னது, நம்பர்ஸ் கேட்பாங்க. இந்த நம்பர் என்ன பண்ணாங்க, இப்போ புதுசாக ஒரு செயலி விட்டாங்க, அப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் விட்டாங்க. அந்த மாதிரி இ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கணும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கான அப்சர்வேஷன்ஸ், அதுக்கான விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இதில் பார்க்குறோம். ஸோ இந்த வாரம் முடிக்கிறது தான் 75 மேக்ஸ் 75 சொல்லிட்டு அதுதான். ஸோ இந்த வாரம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சிஸ்டம் வச்சு முடிச்சு விட்டுறோம். அதுவே ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போகுது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னா, வீக் 5ஓட யூனிட் 5 வந்து வீக் 5 வந்து 25 மே 25ஓட முடியுது. அடுத்த வாரம் என்ன ஆகுதுன்னா எக்கனாமிக்ஸ்ங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ்ல நம்ம 20 கேள்வி கேட்குறாங்க. 20ல் எக்கனாமிக்ஸ் பிளஸ் பல யூனிட் 2 சேர்த்து 20 கொஸ்டின். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ எக்கனாமிக்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா 15 கேள்வி கேட்பாங்க. ஓகே, 15 கேள்வி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ முதல்ல தவிர நம்ம என்ன பண்ணோம்னா இந்திய பொருளாதாரம்னா என்னன்னு பார்த்துட்டு அதில் இந்திய பொருளாதாரம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அப்புறம் 5ஆண்டு திட்டங்கள் 5 இயர் பிளான்ஸ் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். அதாவது ஒரு லெசன் இருக்கும் 11th 8th லெசனு, இதை மட்டும் படிப்போம்னா இல்லை, சுதந்திரத்துக்கு முன் இந்தியா எப்படி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இந்தியா சொல்லிட்டு பசுமை புரட்சி அதெல்லாமே இந்த லெசன்ல இருக்கும். அதுல 5ஆண்டு திட்டம் ரொம்ப முக்கியமா பார்ப்போம், அதையுமே பார்த்துருவோம். ஓகேவா? அப்புறம் நிதி கொள்கை, பிஸ்கல் பாலிசி என்னன்னு பார்க்க போறோம். அரசு வருவாய்கள், ஜிஎஸ்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடி வருவாய், அதான் டைரக்டா இன்டைரக்டான்னு சொல்லிட்டு இது எல்லாமே அதில் பார்த்துருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய பட்ஜெட், மாநில பட்ஜெட். ஓகேவா? மத்திய பட்ஜெட்ல வந்து 2024 போன வருஷம் படிக்கணும், இந்த வருஷத்தும் படிக்கணும். ஓகேவா? அது மாதிரி தமிழ்நாட்டோட பட்ஜெட் போன வருஷம் இந்த வருஷம் படிக்கிறோம். ஸோ இந்த வீக் வந்து முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்டில இது முன்னாடி பார்த்தோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து 75 மேக்ஸ் 75. ஸோ மேக்ஸ் வந்து ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி வந்து முடிச்சிடும், ப்ராக்டிகேஷன் வந்து போகுது. ஓகேவா? ஸோ வீக் 6 முடிஞ்சிருச்சா? வீக் 7 வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தான். திரும்ப எக்கனாமிக்ஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஜூன் வந்துருதுங்க. ஓகேவா? ஜூன்ல என்ன ஸ்டார்ட் ஆகும்னா ஜூன் 2 வந்து பணவியல், வங்கியல், ஆர்பிஐயும் பேங்க்கும் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு தேசிய வருவாய், அப்புறம் ஊரக பொருளாதாரம்னா நம்ம பார்த்துல ஊராட்சி ஒன்றியம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நகராட்சி, அதெல்லாம் வந்து என்னெல்லாம் பண்றாங்க, அங்கெல்லாம் எப்படி எக்கனாமிக்ஸ் ரன் ஆகுது. இப்போ மன்ரேகா 100 நாள் வேலை திட்டம் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை படிக்க போறோம். அப்புறம் நில சீர்திருத்தம், வேலை வாய்ப்பு, வேளாண்மை, இதெல்லாம் வந்து பார்க்க போறோம். அப்புறம் தமிழ்நாடு தொழில்துறை தொடர்பு, இது சம்பந்தப்பட்ட விஷயம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்பாங்க. அதனால நான் இதுல வந்து என்ன போட்டுருப்பேன்னா பட்ஜெட் வந்து உங்களுக்கு போட்டுருப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க எக்கனாமிக்ஸ்ல, அதை பார்க்குறோம். இங்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா 2011 சென்சஸ் பிளஸ் டேட்டான்னு போட்டிருக்கேன். டேட்டான்னு என்ன சார்னா நிறைய வந்து டேட்டா கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படின்னா மக்கள் அடர்த்தி வந்து எந்த மாநிலத்தில் அதிகம், தமிழ்நாட்டில் எதில் ஃபர்ஸ்ட், அந்த மாதிரி டேட்டா அது எல்லாமே நம்ம கான்செப்டே இருக்காது. அப்படியே மெமரைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இவங்க, லாஸ்ட் பிளேஸ் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ 1000 பெண் குழந்தைங்கள்ல 1000 கர்ப்பிணிகள் எத்தனை பேர் இறந்தாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டேட்டாவா கேட்பாங்க. ஓகேவா? அது மாதிரி கேரளா தான் அதிக பெண்கள் இருக்கக்கூடிய, அது 1000 ஆண்களுக்கு அதிக பெண்கள் இருக்கக்கூடிய கேரளா, அந்த மாதிரி டேட்டாலாம் அது வந்து இதில் பார்க்க போறோம். பிளஸ் பாக் கொஸ்டின் முடியும். இதோட உங்களுக்கு என்ன முடியுதுன்னா எக்கனாமிக்ஸ் முடியுது. மேக்ஸ் என்ன பார்க்கறோம்னா ரீசனிங்ல 4வது 5வது டாபிக் என்னன்னா விஷுவல் ரீசனிங்கும் நம்பர் சீரிஸ். ஓகேவா? காட்சி காரணம்ல என் சீரிஸும் முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ வீக் 7 வந்து முடியுது. ஸோ வீக் 7ஓட நமக்கு எத்தனை முடியுது அப்படின்னா 50 நாள் கிட்ட முடியும். வீக் 7னா என்னது 49 நாள். 50 நாள்ல நம்ம 55 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஓகேவா? 50 நாள்ல 55 கொஸ்டின் முடிச்சிருப்போம். எப்படி சார் அப்படின்னா நல்லா பாருங்க, அதுதான் நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா மைண்ட் செட் ரிவிஷன் போட்டிருக்கேன். 50 நாள்ல 55 கொஸ்டின். எப்படி சார்னா நல்லா சொல்றேன் பாத்துக்குவோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாலிட்டி முடிக்கிறோமா, நமக்கு பாலிட்டியில 15 கொஸ்டின் முடிஞ்சிருக்கும். யூனிட் 6, அதான் பழைய யூனிட் சொல்ல, அந்த யூனிட் 6ல நமக்கு 20 கொஸ்டின் முடியுது. 20 கொஸ்டின் முடியுது. அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் நமக்கு எத்தனை முடிஞ்சிருக்கும் அப்படின்னா அங்க ஒரு 20 கொஸ்டின் முடியுது. ஓகேவா? ஸோ டோட்டல் எத்தனை, இங்க ஒரு 20, இங்க ஒரு 40 பிளஸ் 15 55 கொஸ்டின் முடியுது. ஓகேவா? ஸோ அதனாலதான் இதுக்கப்புறம் மைண்ட் செட் ரிவிஷன் பண்ணியிருப்பேன். நான் ஆல்ரெடி சொன்னதான், குடத்துல டேட்டாவை போட்டுக்கிட்டே இல்லைன்னா ஓட்ட கூட மாதிரி கீழே லீக் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த 55 கொஸ்டினை
75ல 55 எடுக்கிறதே பெருசு தானேங்க. 55க்கு 50 எடுத்தா எவ்வளவு பெருசு? மிச்சருக்கு 25ல 20 70 வந்துரும்ல. அதனாலதான் இந்த வீக் வந்து ஃபுல்லா ரிவிஷன் தான் போட்டிருப்பேன். ஃபுல் ரிவிஷன் மாடல் டெஸ்ட் 8, ஃபுல் ரிவிஷன் மாடல் டெஸ்ட் 9, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இது முடிச்சிட்ட உடனே இங்க என்ன செலவு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு ஜூன் 15 குரூப் 1 எக்ஸாம். குரூப் 1 எக்ஸாம்ல இப்ப நம்ம படிச்சுள்ள 4 யூனிட், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, எக்கனாமிக்ஸ். இது 4த்துல இருந்து உங்களுக்கு 130 கொஸ்டின் வரும். ஓகே, நிறைய பேர் வந்து குரூப் 1 அப்ளை பண்ணிருக்கீங்க சார் நீங்க. ஸோ நான் குரூப் 1க்குமே சேர்த்து தான் போட்டிருக்கேன். நீங்க இந்த 4 யூனிட் படிச்சாவே உங்களுக்கு 130 கொஸ்டின் வரும். நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்றதுக்கு கட் ஆஃப் 140 இருந்து 150 தலை போதும் குரூப் 1. கரெக்டா? ஸோ நீங்க இந்த 4 யூனிட் பக்கா படிச்சீங்க, கொஞ்சம் அவுட் சோர்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்து படிச்சீங்கன்னா 130 கொஸ்டின்ல 110 100 கொஸ்டின் இந்த புக்கு மட்டும் படிச்சு இப்ப நான் சொன்ன பண்ணாலே 130ல 110 100 கொஸ்டின் சாலிடா போட முடியும். ஒரு 20 கொஸ்டின் நீங்க எக்ஸ்ட்ரா டேட்டா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ஆர்டர் போட்டீங்கன்னா 130 அடிச்சிடலாம். பிளஸ் மேக்ஸ் கேட்க போறாங்களா, மேக்ஸ் 20 படிங்கன்னா 150 ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்க நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு மைண்ட் செட் பண்ணிடுங்க. 55ல 50 எடுக்கணும் மைண்ட் செட் ஆடுங்க. குரூப் 1 அப்ளை பண்ணுங்க. இந்த முடிச்சுட்டு குரூப் 1 பக்காவா முடிச்சுட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இது அப்படியே முடிஞ்சதுன்னா அடுத்து நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும்னா ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகும். குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஐஎன்எம் ஸ்டார்ட். ஐஎன்எம்ல என்னன்னா ஐஎன்எம் தாங்க ரொம்ப முக்கியம். ஐஎன்எம்மும் ஹிஸ்டரி சேர்த்து நம்ம 10 கொஸ்டின் கேட்கறனால ஐஎன்எம்ல வந்து மட்டுமே 6ல இருந்து 7 கேள்வி எதிர்பார்க்கலாம். ஹிஸ்டரியில இருந்து 3ல இருந்து 4 லெசன் தான் கேட்பாங்க. ஓகே, 3ல இருந்து 4 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஸோ ஐஎன்எம் தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகே, மொத்தம் உங்களுக்கு இங்க 2 லெசன் 2 4 6 7 8 9 லெசன் போட்டிருப்பேன். இது 9 லெசன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல எடுத்தோடனே 10ஆம் ஆண்டு நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கம்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் தொட்டு அவங்களாம் வருவாங்க இந்த லெசன்ல. அதே தான் 90 லெசன் பிளஸ் 1ல இன்டெப்தா இருக்கும். அதில் முக்கியமான மட்டும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கடுத்து செகண்ட் லெசன்னா காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்கள், இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி, இந்த லெசன் வந்து பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன பாக்கணும்னா காந்தி காலகட்டம். 10th வந்து 8th லெசனும் 12th 4th காந்தி தேசிய தலைவரை உள்ளிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த லெசன் முடிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஓகேவா? நமக்கு தெரியும் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்பா. அப்புறம் பயங்கரவாதிகள் வருவாங்க. அதெல்லாமே இந்த லெசன்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணா ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதிகள் வருவாங்க. ஓகேவா? சிஆர் தாஸ், அப்புறம் போச்சுன்னா யாரும் வந்துருப்பாரு, சிஆர் தாஸ் வந்துருவாரு, பகத்சிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த லெசன்ல இருக்கும்போது ஸோ இந்த பயங்கரவாதிகள் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்வி கேட்கறாங்க. என்ன புக்கு, அவங்க என்ன கேஸ் பண்ணாங்க, அவங்க யார் மேல குண்டு போட்டாங்க, யாரை சுட்டாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதுல வந்துட்டே இருக்கு. இதை முடிக்க போறோம். அதுக்கப்புறம் 12th 7th லெசன் என்னன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம். ஃபைனலா எப்படி நம்ம சுதந்திரம் பெற்றோம், அது என்னென்னலாம் நடந்தது, சுபாஷ் சந்திர போஸ் எப்படி வந்து கப்பல்ல போனாரு, காந்தி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதை கொடுத்துருப்பாங்க. இந்த லெசன் ரொம்ப முக்கியம். ஸோ ஐயனம் ஒரே வாரத்தில் முடிக்கிறோம். இந்த 7 லெசன் படிச்சாலே நமக்கு மினிமம் 5 கொஸ்டின் வந்துடும். நான் என்ன சொன்னேன், ஐயனமும் ஹிஸ்டரி சேர்த்து 10 கொஸ்டின் கேட்கறேன்னா இந்த 7 லெசன் படிச்சாவே உங்களுக்கு மினிமம் 4ல இருந்து 5 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? இது இல்லாம ஐஎன்சி இருக்குல்ல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அந்த மீட்டிங்ஸ், எந்த மீட்டிங்ல யார் வந்து தலைவரா இருந்தாங்க, எப்ப தேசிய கொடி அறிவிச்சாங்க, எப்ப வந்து முதல்ல பாட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்லிட்டு ரிவிஷன் போட்டு முடிச்சு விட்டுறோம். ஸோ மேக்ஸ் என்ன பண்ணோம்னா ரீசனிங் வந்து லாஸ்ட் பார்ட்டு லாஜிக்கல் ரீசனிங் முடிச்சிடுறோம். அதே மாதிரி வந்துற போது டெஸ்ட் எழுத வரையும் முடிச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது வீக் வந்து 11வது வீக்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட நிறைய இருக்கும். ஹிஸ்ட்ரி நம்ம 3ல இருந்து 4 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அது உட்காந்து 20 லெசன் படிக்கிறது வேஸ்ட். நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா 5 லெசன்ல இருந்து படிச்சு 10 கேள்வி வர்றது பெருசா, 20 லெசன்ல இருந்து படிச்சு 4 கொஸ்டின் வரது பெருசா? நம்ம எது முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்கறேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்ல பிக்குன்னு சொல்லப்படுது ஊறுகாய் சாப்பிட்டீங்களா? உங்களை தான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடணுமா இல்ல ஊறுகாய் சாப்பிடணுமா? சாப்பாடு தானே சாப்பிடணும். அது மாதிரி தாங்க இந்த ஹிஸ்ட்ரின்றது ஒரு ஊறுகாய் மாதிரி. பழைய சிலபஸ்ல நம்ம நிறைய இருக்கும். புது சிலபஸ்ல எனக்கு திரும்ப 3ல இருந்து 4 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஹிஸ்ட்ரியை ஃபர்ஸ்ட் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில நிறைய லெசன்ஸ் இருக்கு, நிறைய டேட்டா இருக்கும். அதை பக்கம் படிச்சு 3 கொஸ்டின் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட்ல படிச்சுக்கோங்க. அதுவுமே இது என்னோட ஓன் நோட்ஸ் தான். அதனால 6 to 12 போட்டுருவேன். இந்த 6த்துக்குமே என்கிட்ட ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ், நான் படிச்சு நான் கையால் எழுதுற நோட்ஸ் இருக்கு. அதுதான் நான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஓகேவா? சிந்து சமணி நாகரத்தை தொட்டு, குப்தர்களை தொட்டு, டெல்லி சுல்தான் தொட்டு, முகலாயர்களை தொட்டு, விஜயநகர பாம்பனை தொட்டு மராத்தியஸை முடிச்சு விட போறோம். ஓகேவா? ஸோ ஒரே வாரத்துல ஹிஸ்ட்ரி முடிச்சு விட்டுறோம். அதோட நம்ம இந்த போன வாரத்தில் என்ன முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸ்ல வந்து ரீசனிங் வந்து முடிச்சுட்டு இருக்கோம், லாஜிக்கல் டெஸ்டிங் முடிஞ்சிருக்கும். அதனால 11th வீக்ல வந்து மேக்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட், எல்லா டாபிக்கான டெஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு 11th வீக்ல வந்துடும். ஓகேவா? அதுவே ப்ராக்டிஸ் செட்டுமே கொடுத்துரும். ஃபுல் டெஸ்ட்கான ப்ராக்டிஸ் செட்டு பிளஸ் மேக்ஸ் வந்துருப்போது. அது இல்லாம ஜிஎஸ் 75 மேக்ஸ் 25 சேர்த்து இதுவுமே பைலிங்கல் ஓஎம்ஆர் டெஸ்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீக் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஜாகிரபி வந்துருப்போது. ஜாகிரபி நம்ம எங்க வந்துட்டோம்னா
இப்போ ஜூன் 30 வந்துட்டோம். ஜியாகிரபில முக்கியமான லெசன் 5 லெசன் இருக்கும். அதுல 2 லெசன் நான் முன்னாடியே எக்கனாமிக்ஸ்ல ஒன்றும் இன்னொன்று லோன் போட்டிருப்பேன். ஸோ இந்த 3 லெசன் படிச்சாவே போதும். நமக்கு சயின்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸ்ல 5, ஜியாகிரபி 5 தான் கேட்க போறாங்க. ஸோ 5ல இந்த 3 லெசன் நீங்க இருக்கு, ஏற்கனவே 2 லெசன் கொடுத்துருப்போம், அங்க கவர் ஆயிடும். ஸோ அந்த 3 லெசன் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாகிரபில 3 கொஸ்டின் தான் புக்ல இருந்து வரும். அப்ப மிச்சம் 2 கொஸ்டின், அந்த 2 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன நடக்குதோ அதுல இருந்து தான் கண்டிப்பா கொஸ்டின் வரும். அந்த மாதிரி என்னோட ஷெடியூல நான் என்ன போட்டுக்க மாட்டேன்னா சயின்ஸ் போட்டுருக்க மாட்டேன். சயின்ஸ்ல நமக்கு 5 கொஸ்டின் கேட்கறாங்களா, சாலிடா வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி இது 4 படிச்சாவே 3 கொஸ்டின் வந்துடும். மிச்சம் 2 கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ். எதை பத்தி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இஸ்ரோ பத்தி கேட்கலாம், சந்திராயன் பத்தி கேட்கலாம். அந்த மாதிரி ரீசெண்டா அதாவது நோய் பரவிச்சுன்னா அது என்ன நோயால பரவிச்சு, என்ன வைரஸால பரவிச்சு அதை பத்தி கேட்பாங்க, இல்ல டேஸ் கேட்பாங்க, ஏதோ ஒன்று கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 கொஸ்டின், ஜியாகிரபில 2, சயின்ஸ்ல 2, 4 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்து வரப்போகுது. மிச்சம் 6 கொஸ்டின் தான் புக்ல இருந்து வரப்போகுது. அதனால என்னோட ஷெடியூல்ல நான் சயின்ஸுக்கு போட்டிருக்க மாட்டேன். மொத்தம் 75ல 70 கொஸ்டின் மட்டும் தான் நான் சிலபஸ் வச்சிருக்கேன். அந்த 5 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு நான் அதை முடிச்சு விட்டுருவேன். ஓகேவா? ஸோ இந்த லெசன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதி ரிவிஷன் பண்ணிட்டு மாடல் குரூப் 4 எழுதிங்க. ஸோ எல்லாமே சிலபஸ் முடிஞ்சிச்சு. ஸோ மாடல் குரூப் 4 ஜூலை 4ஆம் தேதி எழுதிங்க. அதே மாதிரி மாடல் குரூப் 4 ஜூலை 7ஆம் தேதி எழுதிருச்சு, ஜூலை 6ஆம் தேதி எழுதுறீங்க. ஓகேவா? அதுவுமே அவங்க முடிஞ்சிட போகுது. ஸோ லாஸ்ட் ஃபைனல் வந்து பார்ட் வந்து அப்படின்னா வரக்கூடிய ஜூலை 4ஆம் தேதி மாடல் குரூப் 4 எழுத போறீங்க. வரக்கூடிய ஜூலை 6ஆம் தேதி மாடல் குரூப் 4 2 குரூப் 4 எழுத போறோம். அப்புறம் ஜூலை 13 டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் குரூப் எக்ஸாம் எழுத போறோம். ஓகேவா? பக்காவா கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 டெஸ்ட் வந்துடும். இதெல்லாம் நீங்க பக்காவா கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா குரூப் 4ல போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகேவா? அது மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸரா ஆயிடலாம். அது முக்கியமா பண்ண வேண்டியது ஷெடியூலை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். வாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு 2வது வாரம் ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நீங்க தான் பொறுப்பு. 2 கை தட்டினாங்க ஓசை வரும். நான் என் கத்திக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்களும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்டா ஷெடியூலை ஃபாலோ பண்ணி கரெக்டா படிச்சு வந்தாதான் நீங்களும் கிளியர் பண்ண முடியும். புரியுதா? அதெல்லாம் விட முக்கியமானது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ஓகேவா? அதாவது எப்படி உங்களுக்கு சொல்லி புரியுதுன்னா, ஒரு நாள் படிச்சுட்டு திடீர்னு 2 நாள் படிக்காம 3ஆம் நாள் எடுத்து படிச்சீங்கன்னா வேஸ்ட். ஒவ்வொரு நாளுமே படிக்கணும், டெய்லியுமே படிக்கணும். அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, நானே டெஸ்ட் வச்சது ஏன் சார் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கீங்க, சாரி சார் எழுத முடியலன்ட்டு. என்ன காரணம் நான் கேட்டேன்னா, சாரி சார் ஐபிஎல் பார்த்தேன்றீங்க, சாரி சார் நான் மூவிக்கு போயிட்டேன்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க வெளியில போயிட்டேன்றீங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட நமக்கு எப்போ வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, நமக்கு நம்ம ஷெடியூல் போட்டு 4ஆம் நாளே நம்ம நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏப்ரல் 25 நம்ம நோட்டிஃபிகேஷன். கரெக்டா? ஏப்ரல் 25 நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. நம்ம ஷெடியூல் போட்டு கரெக்டா 5வது நாள்ல நமக்கு நோட்டிஃபிகேஷன். ஏப்ரல் 25 நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துட போகுது. இப்போ உட்காந்துக்கிட்டு வீட்டுல வந்து, அதாவது வெளியில இருக்கும் மற்ற வீட்டுல வந்து நான் டிஎன்பிசி படிக்கிறேன், நான் குரூப் 2 படிக்கிறேன், நான் குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்றீங்க. ஆனா உட்காந்துட்டு ஐபிஎல் பார்ப்பாராம், ஐபிஎல் பார்ப்பாங்களாம், மூவி போவாங்களாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவாங்களாம், சூப்பரா டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, படிக்கிறது 2 மணி நேரமா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கிறது 4 மணி நேரமா இருக்குங்க. இது புதுசா இருக்கு, எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. நான் கேட்கறேன் ஒரு ஸ்டூடெண்ட்ட, ஏன்னா எத்தனை மணி நேரம் என்னப்பா படிச்சீங்க, என்ன எத்தனை மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னா, சார் நான் 2 hours படிச்சேன் சார். சார் மற்ற ஹவர்ல என்னப்பா பண்ணீங்கன்னா, மேட்ச் பார்த்தேன் சார், ஏதோ இது பண்ணேன் சார்ன்ட்டு, ரெஸ்ட் எடுத்து சார், தலைவலிச்சு சார் அப்படின்றாங்க. என்னங்க இது புதுசா ஒரு ட்ரெண்டை கிளப்பி விடுறீங்க, வெள்ளையா இருக்க போய் சொல்ற மாதிரி இருக்கு. படிக்கிறது 2 மணி நேரம், போன் யூஸ் பண்றது, தூங்குறது, வேற வேலை பார்க்கறது 4 மணி நேரமா இருக்கு. எதுங்க அதிகமா படிக்கணும், எதுக்கு அதிகமா பண்ணணும், எதுக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும்? படிக்கிறது 4 மணி நேரமா இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கிறது வேற என்ன பண்றது 1 hour இருக்கணும். நீங்க அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கீங்க. இந்த மாதிரி வெளியில வந்து சொல்லிடுறாங்க, நான் குரூப் 2 படிக்கிறேன், நான் குரூப் 4 படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. ஆனா உண்மையா சொல்லுங்க, நீங்க குரூப் 4 குரூப் 2 உட்காந்து படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதான் பண்றதே கிடையாது. அதனாலதான் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணாம போறது. வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு அப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டி தேட வேண்டியது. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. வரக்கூடிய இந்த வருஷம் எலெக்ஷன் வருது, கவுண்ட், வேகன்சி, கட் ஆஃப் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். காற்றுள்ள போது தூட்டி கொள்ளுன்ற மாதிரி வேகன்சி வருது, எலெக்ஷன் இருக்கு. ஸோ கரெக்டா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள போறதுக்கான வழி தான் நம்ம பார்க்கணும். இந்த 30 நாள், இந்த 80 நாள், இந்த 90 நாள் நீங்க என்ன பண்றீங்களோ அதுதாங்க உங்களை வந்து அடுத்த 60 வருஷத்துக்குள்ள கொண்டு போக போகுது. இப்ப இந்த 60 நாள் 70 நாள் நீங்க விட்டுட்டீங்கன்னா சக்சஸ் ஆகலாம், ஆனா நீங்க சக்சஸ் ஆகுது லேட் ஆகும். புரியுதா? ஸோ நீங்க தான் அதை யோசிக்கணும். நான் சொல்லதான் முடியும், அதை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். எப்படி ஒரு மேட்ச் வந்து 2 மணி நேரம் பாக்குறீங்க, ஐபிஎல் 3 மணி நேரம் பாக்குறீங்க, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி ஒரு மேட்ச்னா 3 மணி நேரம் பாக்குறீங்க, ஒரு சினிமானா 2 hours போயிருக்கீங்க, ஆனா படிக்கிறது மட்டும் 1 hour தான் படிக்கிறீங்க. எப்படி? அதாங்க எனக்கு புரியவே இல்லை. முதல்ல இந்த மைண்ட் செட்டை மாத்திருங்க. இந்த மேட்ச் பாக்குறது, தேவையில்லாத டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதெல்லாம் வந்து தூக்கி தூரம் போட்டு, தூக்கி குப்பையில போட்டு படிக்கிறதுக்கான வழி பாருங்க. நம்ம வந்து வேலையும் என்ன பண்ணா நம்ம கிளியர் பண்ணுவோன்றதை மட்டும் யோசிங்க. அதை மட்டும் பண்ணுங்க. இப்ப நீங்க டிவியில பாக்குறீங்க, எதனா ஒரு விஷயம்னா சப்ஜெக்ட் ரிலேட்டட் மட்டும் பாருங்க.
இல்லைன்னா அதெல்லாம் தூக்கி இக்னோர் பண்ணுங்க. அந்த விஷயம் தெரிஞ்சதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். திரும்ப நான் சொல்லதுக்கு விரும்பல. அது மாதிரி பேட்ச்ல என்ன ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபீஸ் வந்து நமக்கு 300 rupees தாங்க வரும். ஓகேவா? ஃபீஸ் டீடைல்ஸ் நிறைய பேர் அதிகமா இருக்குமா சார் என்ன சார் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, இந்த QR கோட்லேயே நீங்க டேரக்டா சென்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து டீடைல் கொடுத்துருக்கேன், இதில் ஃபாலோ பண்ணிட்டு போட்டுதான். உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 300 rupees தான். ஓகேவா? ஃபீஸ் வந்து உங்களுக்கு 300 rupees வந்துட போகுது. குரூப் 4 வரைக்கும் தான் இந்த பேட்ச் வந்து இருக்கும். இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. அது ஓகே ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அனுப்பும் போது உங்களோட பேரு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அந்த டீடைல்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து 300 rupees தானே, ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபர்ஸ்ட் வர எழுதிட்டு அப்புறம் காணாம போயிடலாம் சொல்லிட்டு நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ₹1 ₹1 தான் உங்க அமௌண்ட் தான் இது. ஸோ கரெக்டாக பக்காவா இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க, எல்லாத்தையும் எழுதுங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேட்ச்ல என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா இன்னிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களோட டைம், இந்த 3 நாளுக்குள்ள டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம பேட்ச் ஒர்க்கு, கொடுக்க வேண்டிய மெட்டீரியல் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அதெல்லாம் நான் முடிச்சுட்டு மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி போக முடியும். ஸோ பின்னாடி வந்து சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டு டிலே பண்ணாதீங்க. முடிஞ்சாலும் சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்.